கடத்தல் மன்னனின் நீர் யானைகளை தத்தெடுக்கும் ஆனந்த் அம்பானி 80 நீர் யானைகளை கருணை கொலை செய்ய இருந்த நிலையில ஆனந்த் அம்பானி திடீர்னு இந்த முடிவுக்கு என்ன காரணம்? தத்தெடுக்கும் இந்த நீர் யானைகளை ஆனந்த் அம்பானி எங்க வச்சு வளர்க்க போறாரு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நீர் யானை யாருடைய நீர் யானை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, கொலம்பியாவில் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னனான பாப்லோ எஸ்கோபார் என்பவருடைய சொந்தமான நீர் யானை. இவர் 1980 அந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்கால இருந்து சட்டவிரோதமா 4 நீர் யானையை கடத்தி அவருடைய சொந்தமான வனவிலங்கு பூங்கால வச்சு வளர்க்குறாரு. அதுல ஒரு ஆண் நீர் யானை, 3 பெண் நீர் யானை. சரியா? இப்படி நாளடைவில் அவர் விலங்குகளை வளர்த்துட்டு வராரு. 1993 இவரை சுட்டு கொல்றாங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய வனவிலங்கு பூங்கா அப்படியே கைவிடப்படுது. அதுக்கப்புறம் அவருடைய வனவிலங்கு பூங்கால இருக்கிற எல்லா விலங்குகளையும் ஒவ்வொரு இடத்துக்கு பிரிச்சு அனுப்புறாங்க. ஆனா ஒரே ஒரு விலங்குகளை மட்டும் விட்டுட்டு போறாங்க. அது என்ன விலங்கு வகை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் யானை. இந்த நீர் யானை என்ன காரணத்தினால கொண்டு போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீர் யானை எடை அதிகம், இதை கொண்டு போறதுக்கு சிரமம், அதிக செலவாகும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீர் யானையை அப்படியே விட்டுட்டு போறாங்க. இந்த நீர் யானை நாளடைவுல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து தப்பிச்சு எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலம்பியாவில் உள்ள மாக்டலினா நதி படுக்கையில போய் தஞ்சம் புகுது. சரியா? அந்த நதிக்கரைக்கு போன இந்த நீர் யானை என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எந்த ஆபத்துமே அங்க இல்லை. சிங்கம் இல்லை, முதலை இல்லை, அதுக்கு வாழ்றதுக்கு தட்பவெட்பம் எல்லாமே அங்க கரெக்டா இருக்குது. அப்போ அந்த நீர் யானை என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயே தஞ்சம் புகுந்து அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டு. இது நாள் போக போக என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் கூட ஆரம்பிச்சிட்டு. கிட்டத்தட்ட 160 இருந்து 200 மேற்பட்ட நீர் யானைகள் அங்க பெருக ஆரம்பிச்சிச்சு. இந்த நீர் யானையினால நிறைய அச்சுறுத்தல், இடையூறுகள் ஏற்பட்டுச்சு. குறிப்பா சுற்றுச்சூழல் மாசு அடைஞ்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான நீர் யானைகள் இருக்கிறதுனால அதனுடைய கழிவுகள் அந்த நதிநீர்ல இருக்குது. அதனால அந்த நீர்ல உள்ள வேதி தன்மைகள் மொத்தமா அழிச்சு ஆக்சிஜன் அளவை குறைக்குது. சரியா? இதனால அந்த உள்ளூர்ல நதிக்கரையில வாழ்ற மீன்கள் மொத்தமா அழியுது. இன்னொன்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க மக்கள் மீன் பிடிக்க போவாங்களா, அப்படி போக முடியல. அப்படி போகும்போது இந்த நீர் யானைகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களை தாக்குது. இன்னொன்று அந்த நீர் யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற விவசாய நிலங்களை போய் சேதப்படுத்துது. இந்த மாதிரி நிறைய மக்களை அச்சுறுத்திட்டு வருது இந்த நீர் யானை. இப்படி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சும்மா விடாம இது கொலம்பியா கவர்மெண்ட்டை போய் புகார் கொடுக்குறாங்க. இந்த நீர் யானைகளை இந்த நதிக்கரையில இருந்து நீங்க மாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க, ஆக்ஷன் எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை பார்த்து கொலம்பியா கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக 3 வழிமுறைகளை பரிந்துரைத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தடை பண்றது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் யானைகளை வேறு இடங்கள்ல இடமாற்றம் பண்றது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை கொலை பண்றது. இந்த மாதிரி 3 வழிகளை பரிந்துரைத்தாங்க. கொலம்பியா கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் யானைகள் எல்லாத்துக்குமே கருத்தடை பண்றதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். அதனால என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 நீர் யானைகளை நம்ம கருணை கொலை பண்ணிடுவோம், ஆனா இனப்பெருக்கம் அதனால கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. இதை பார்த்து ஆனந்த் அம்பானி கொலம்பியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல முக்கியமா என்னென்ன பாயிண்ட குறிப்பிட்டிருக்காங்க அதை நம்ம பார்ப்போம். அந்த கடிதத்துல நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த விலங்குகள் தற்போதுள்ள இந்த சிக்கலான சூழ்நிலையை அவை உருவாக்கவில்லை, அவை எங்கு பிறக்க வேண்டும் என்பதையும் அவை தேர்ந்தெடுக்கதில்லை. வாயில்லா ஜீவன்களை கொள்வது இதற்கு தீர்வாகாது. அவற்றுக்கு பாதுகாப்பான அன்பான வாழ்விடத்தை வழங்க வேண்டியது மனிதர்களாகிய நமது பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு நீர் யானைகளை சிறைப்பிடித்து விமானம் மூலம் இந்தியாவிற்கு இடமாற்றம் செய்வதற்கு தேவைப்படும் பல மில்லியன் டாலர்கள் பொருட்செலவு முழுவதையும் தாமே ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தனது கோரிக்கையில வலியுறுத்தியிருக்கிறார். சரியா? குறிப்பா அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகளை கருணை கொலை பண்ணாதீங்க,
அது பாவம், நம்ம தான் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நீர் யானைகளை என்கிட்ட தாங்க, நான் இந்தியாவில் கொண்டு வந்து என்னுடைய வனவிலங்கு காப்பகத்தில் நான் வளர்க்குறேன். இதுக்கான என்னென்ன செலவுகள் வருமோ எல்லாமே நானே எடுத்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொலம்பியா கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுக்கு கொலம்பியா கவர்மெண்ட் இன்னும் ரிப்ளை பண்ணல. பட் கூடிய சீக்கிரத்துல ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஆனந்த் அம்பானி வனவிலங்கு காப்பகம் வச்சிருக்காங்களா, இந்த காப்பகத்துல அவங்க என்னென்ன விலங்குகள் வச்சிருக்காங்க, இது எத்தனை பரப்பளவுல கொண்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஆனந்த் அம்பானியின் பந்தாரா வனவிலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் இது எங்க இருக்குன்னா, குஜராத் மாநிலம் ஜாம் நகர்ல உள்ள ரிலையன்ஸ் வளாகத்துல இருக்குது. சுமார் எத்தனை அளவு பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 3000 ஏக்கர் 1200 ஹெக்டோ பரப்பளவுல பசுமையாக அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? இங்க வந்து என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 200க்கு மேற்பட்ட யானைகள், ஆபத்தான இடங்கள்ல சிக்கியிருக்கும்ல விலங்குகள், அது எல்லாத்தையுமே காப்பாத்தி இங்க தான் வந்து வளர்க்குறாங்க. குறிப்பா வந்து புலிகள், சிங்கம், சிறுத்தை, முதலை, காண்டாமிருகம் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விலங்குகள் வந்து இருக்குது மற்றும் பறவைகள், உலகம் தரம் வாய்ந்த மருத்துவ வசதிகள் எல்லாமே அங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நீர் யானை இவங்களுடைய பந்தாரா வனவிலங்கு காப்பகத்துக்கு கொண்டு வரப்பட்டா இவங்க என்னதெல்லாம் அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால இருக்கிறது மாதிரி பெரிய நதிக்கரையை வந்து அமைச்சு அந்த நீர் யானைக்காக, சரியா, அதுக்காக சேற்று படுக்கையை வந்து தயாரிச்சு, அது மட்டும் இல்லாம பிரத்யேகமாக புல்வெளிகள் இது எல்லாமே வந்து அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இனப்பெருக்கம் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது வந்து இனப்பெருக்கம் பெருகாம கட்டுப்பாடா இருக்கிறதுக்காக என்னதெல்லாம் பண்ணுவாங்கன்னா, அறிவியல் பூர்வமாக கண்காணிப்பு, தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள், உலகத்தரம் வாய்ந்த கால்நடை மருத்துவர்கள் முழுமையாக பரிந்துரைத்து இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிஸ்ட்டும் பண்ணி கொடுக்கறது மாதிரி இருக்குது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் அம்பானி கொலம்பியாவில் உள்ள 80 நீர் யானைகளை அங்கேருந்து கொண்டு வந்து தன்னுடைய வனவிலங்கு காப்பகத்தில் நானே வச்சு பார்த்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தார்ல, இது ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே முன் வந்து பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு விஷயத்த. அதாவது 80 நீர் யானைகளை கொலம்பியாவே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே கருணை கொலை பண்ணுறோம், நாங்கள் பார்த்துக்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை கொலை பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிடுறேன். கொலம்பியாவில் இருக்கிற இந்த 80 நீர் யானைகளை நான் என்னுடைய இந்த வனவிலங்கு காப்பத்துக்கு கொண்டு வரேன். அதுக்கு எவ்வளோ டாலர் ஆகுமோ நானே செலவு பண்ணிக்கிடுறேன், நானே பார்த்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. உண்மையாட்டே ஆனந்த் அம்பானிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மனசு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாவேன். ஏன்னா ஒரு 80 உயிர் போயிடக்கூடாது, அதை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரே, இதுக்காகவே எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பாராட்ட வேண்டும். இந்த மனசு யாருக்குமே வராது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க கொலம்பியா கவர்மெண்ட் இந்த 80 நீர் யானைகளை கொல்லணும்னு நினைச்சாங்களே, இதற்கு ஆனந்த் அம்பானி பதிலுக்கு கடிதம் எழுதினாரே, இனி கொலம்பியா கவர்மெண்ட் என்ன முடிவு தான் எடுக்க போறாங்க, இந்த 80 நீர் யானைகளை கொல்லுவாங்களா இல்லைன்னா ஆனந்த் அம்பானி கிட்ட கொடுப்பாங்களா, இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.